நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள சில விஷயத்த அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணா, முக்கியமா ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம சமீபமா நம்ம பார்க்கக்கூடிய பீஸாவா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், அதில உள்ள வைக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப நாளா வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 6, 8 மாசத்துக்கு மேல வந்து அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையான உணவுப் பொருட்கள்ல கிருமிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி அத வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த உணவுப் பொருட்கள் சரியா வந்து அவங்க ப்ராப்பரா வந்து அத வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வைக்கணும். ஸோ அப்படிலாம் வைக்காம விட்டுருந்தாங்கன்னா அப்படின்னா, நமக்கு கெட்ட பாக்டீரியாஸ் வந்து உள்ள போடும். இல்ல அதுல வந்து சேர்த்திருக்க பிரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியாக்கள வந்து நமக்கு அழிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த வகையான ப்ராசஸ்டு ஃபுட்ட அவாய்ட் பண்றது நல்லது. இதுதான் முதல் காரணம். ஸோ 2வது லேட் நைட்ல வந்து சாப்பிடுறது, இல்ல வந்து நம்ம செரிமானம் வந்து சரியா ஆகாத ஒரு சமயத்துல அடுத்தடுத்த உணவுகள வந்து சாப்பிடுறது, அதிக காரமான உணவுகள வந்து சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம குடல்ல வந்து இன்ஃப்ளமேஷன வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால அந்த வகையான உணவுப் பொருட்கள நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாரி காலநிலைக்கு ஏற்ற மாரி உணவுகள். ஸோ நல்லா உடம்பு ஹீட்டா இருக்கும் பொழுது, அப்போ வந்து ரொம்ப அதிகமா ஹீட்ட குடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், சில கடல் வகை உணவுப் பொருட்கள்லாம் பார்க்கும்போது, உடம்புல வந்து நம்ம அதிகமான ஹீட்ட குடுக்கும். ஸோ அந்த உணவுப் பொருட்கள அந்த காலகட்டத்தில நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா செரிச்சு, அடுத்த வேள பசி எடுத்த பிறகு தான் நம்ம வந்து உணவ எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கட் வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம குடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவசியமான விஷயம். என்னென்னலாம் வந்து எடுத்துக்கலாம் அப்டின்னா, திரிஃபலா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திரிஃபலா அப்படிங்கிறது நம்ம குடல வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. அதே மாரி குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி ஓமம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடிக்கடி ஓமம் வந்து எடுத்துக்கும் பொழுது, அது குடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அதே மாரி தேவையில்லாத காற்றையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ குடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்கு. அதே மாரி கொத்தமல்லி விதைய ஊற வச்சு தண்ணீர வந்து லைட்டா ஹீட் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்க குடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் ஃபுட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படின்னா, நம்ம நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது. அதே மாரி வீட்ல செஞ்ச ஊறுகாய் வகைகள வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதே மாரி நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி வகைகள், இது எல்லாமே நல்ல ப்ரோபயாட்டிக் உணவுகள். ஸோ ப்ரீபயாட்டிக் உணவுகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸஸ்க்கு வந்து உணவா ஆகி அத வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, அதே மாரி வந்து சின்ன வெங்காயம், வாழைப்பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு ப்ரீபயாட்டிக்கா வந்து இருக்கும். அதே மாரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும்போது, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் வந்து ஆரோக்கியமான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வருது அப்படின்னா, முதல்ல நமக்கு அந்த ப்ளோட்டட்னஸ்லாம் வந்து இருக்காது. பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அதே மாரி ஃபைப்ரோடினமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து முதல்ல நம்ம சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய குடல தான். இத சரி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே, பிரச்சனைகள நிரந்தரமா வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம்.